ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 29/3/2025 அமாவாசை. இந்த நாள் கூட சூரிய கிரகணமும் சனிப்பெயர்ச்சி நடக்கிறதுக்கு. இந்த சனிப்பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இன்றைக்கும், வாக்கிய பஞ்சாங்கத்தைப்படி அடுத்த வருஷமும் 2026 தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது அவங்கவுங்களுடைய விருப்பம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த அமாவாசை ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமியிலையும் சொடசக்கலை அப்படிங்கிற ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், என்ன கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படிங்கிற தகவலை தான் நம்ம இதில் முழுசாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவை தாங்க. ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி அமாவாசை சாயந்தரம் 5:12 வரைக்கும் இருக்குது. அந்த 5:12 முன்னாடி 1 மணி நேரமும், அந்த அமாவாசை முடியுதுலையும் 5:12, அதுக்கப்புறம் 1 மணி நேரமும், அதாவது பிரதமையில் முதல் 1 மணி நேரமும், அமாவாசையில் கடைசி 1 மணி நேரத்தையும் தான் நம்ம சொடசக்கலை அப்படின்னு சொல்லி இந்த 2 மணி நேரத்தை சொல்லுவோம். ஏன் இந்த 2 மணி நேரத்தை நம்ம சொடசக்கலை, அதில் என்ன வித்தியாசமாக நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா, இந்த 2 மணி நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு 5 நிமிஷம் மட்டுமே ரொம்பவுமே சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக இருக்கும். ஆனால் அந்த சக்தி வாய்ந்த அந்த 5 நிமிஷத்தை மட்டும் இந்த நேரம் தான் சொல்லி நம்மளால் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. அதனால தான் அமாவாசைக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியும் அமாவாசைக்கு 1 மணி நேரத்துக்கு பின்னாடியும் நம்ம கணக்கு வச்சுருக்கோம். அந்த நேரத்தில் சிவன், படைக்கும் கடவுளான பிரம்மன், திருமால் இவங்க எல்லாருமே கூடி அந்த ஒரு கோட்டில் இருக்கும்போது நம்ம என்ன வேண்டுமோ அது நமக்கு நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன வேண்டலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சொடசக்கலை நேரத்தில் கண்டிப்பாக யாருமே கடன் வாங்கவே கூடாது. யார்கிட்டையுமே கடன் வாங்காதீங்க. அப்புறமா சண்டை போடாதீங்க யார்கிட்டையுமே. இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த மாதிரிலாம் இருக்கும்போது யார்கிட்டையும் சண்டை போடாதீங்க. இந்த 2 விஷயங்களையும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த டைமில் கடன் வாங்கிட்டீங்கன்னா அது கட்டுறதுங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய போராட்டமாகவே இருக்கும். அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த டைமில் நீங்கள் ஒரு மந்திரத்தை உச்சரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது எதுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம். இப்போ உங்களுக்கு கடன் அடைக்கணும்னு நினைக்கிறீங்களா, இந்த 2 மணி நேரமே உட்காந்து ப்ரே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். உங்களால் எந்த நேரம் முடியுமோ அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. இந்த 2 மணி நேரத்தில் இப்போ வீட்லேயே இருக்கீங்க அப்படின்னா, எனக்கு வேலை இல்லை, என்னால் ஒரு தியானம் மாதிரி பண்ண முடியும் 2 மணி நேரமும் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மாதிரி பண்ணுங்கள். ஒரு கோயில், அதாவது பூஜை ரூமில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் உட்காந்து, இப்போ உங்களுக்கு கடன் தீரணும்னு நினச்சிங்கன்னா, எனக்கு இந்த நேரத்தில் கடன் தீரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, எனக்கு பணவரவு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வசி வசி சர்வமும் வசி சகலமும் வசி அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்போ வேலைக்கு போகிறவங்கனால கண்டிப்பாக இந்த 2 மணி நேரமே பயன்படுத்த முடியுமானா கண்டிப்பாக முடியாது, அவங்க வேலை பார்க்கணும். அதனால் ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும், அந்த எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் மட்டும் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இப்போ நீங்கள் படிக்கிற பிள்ளைங்க அந்த மாதிரியா இருந்தீங்கன்னா, எனக்கு இந்த மார்க் இவ்வளோ வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரே பண்ணிவிட்டு, அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் ப்ரே பண்ணி நீங்கள் நோட்டில் எழுதவும் செய்யலாம். எனக்கு நல்ல மார்க் கிடைக்கும் அப்படின்னு பாசிட்டிவாக எழுதணும். கிடைக்கணும் அப்படின்னு எழுதணும். எனக்கு கிடைச்சிருச்சு அந்த மாதிரி எழுதலாம். அதே மாதிரி நீங்கள் கடன் கட்டணும்னு நினச்சிங்கன்னா, எனக்கு நிறைய பணவரவு வந்துக்கிட்டே இருக்குது, நான் இந்த பணவரவை வச்சு நான் கோடீஸ்வரியாக வாழ போகிறேன், அந்த மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் எப்படியெல்லாம் வாழணும்னு ஒரு கனவு கண்டு வச்சுருப்பீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அந்த நேரத்தில் சொல்லி பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு கிடைக்காதுன்னு சொல்லி எந்த ஒரு பொருளுமே கிடையாது. எல்லாமே நம்ம உடல், ஆவி எல்லாமே பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த சொடசக்கலை பயன்படுத்தி எல்லாருமே உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக அடையணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஆதரவை தாங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிட்டிங்கன்னா கீழே ஃபீட்பேக்காக உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுவீங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கி சூரிய கிரகணம் இருக்குது இல்லையா, அந்த சூரிய கிரகணம் இருக்கும்போது நாங்கள் இந்த வழிபாடு செய்யலாமா அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்பாங்க. சூரிய கிரகணம் இருக்கும்போதும் கண்டிப்பாக நம்ம ஏன்னா சூரிய கிரகணத்தப்போ நம்ம வழிபாடு செய்யலான்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன மந்திரம் தானே சொல்ல போகிறோம், அந்த வசி வசி சர்வமும் வசி சகலமும் வசி அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம சொல்ல போகிறோம், எழுத போகிறோம். அதனால் எந்த ஒரு தவறுமே கிடையாது. எல்லாருமே தாராளமாக செய்யலாம். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ப்ரே பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.